வணக்கம். இன்றைக்கி சில கேள்விகள் அதுக்கான பதில்களை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு வெளியில் குறிப்பாக ஒமான் நாட்டில் வந்து நம்மளோட நிறுவனத்தை எப்படி அமைக்கிறது, ஒரு குடோனை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, மலேசியாவில் இதே மாதிரி ஒரு செட்டப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு துபாய், ஒமான் போன்ற நாடுகள் தான் இந்த வசதியை கொடுக்குறாங்க. மலேசியா கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஸோ மலேசியாவோட அந்த ட்ரேடு மினிஸ்ட்ரியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இமெயில் மூலயமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே அவங்க வந்து இதுக்கான இந்த மாதிரி செட்டப் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். அதுக்கடுத்து கேட்டிருக்கிறார், குக்கிங் சால்ட் வந்து எந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலுக்கு கீழே வருது அப்படின்ட்டு. கெமிக்கல் அண்ட் அலைடு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குதுங்க. அதுக்கு கீழே தான் குக்கிங் சால்ட் வருது. குக்கிங் சால்ட்டோட ஹெச்எஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா 250 100 10. இது அயோடைஸ்டு சால்ட்டோட ஹெச்எஸ் கோடு. அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கடுத்து வேற ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, என்னோட ஸ்டூடெண்ட் தான், கூகுள் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 25 கோடி ரூபா அளவுக்கு திருப்பூரில் வந்து ஏற்றுமதியாளர்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை போட்டுட்டு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நான் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன். அவர் அதை கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஏமாந்த ஏற்றுமதியாளர்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து அது இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் போட்டேன், அதை வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து வேறொரு நண்பர் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மேஜர் வந்து நீங்கள் அக்ரி ப்ராடக்ட்டை பற்றி தான் பேசுகிறீங்க, அதனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எனக்கு அக்ரி ப்ராடக்ட்டில் தான் வந்து நிறைய ஆர்வம் இருந்தது. ஏன்னா அக்ரி ப்ராடக்ட் அப்படின்றது குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாராலையும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி. அக்ரி தவிர்த்து மற்ற ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இப்போ வந்து நம்ம சால்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி பார்த்தோம், அதுக்கு சில லட்சங்கள் வேணும். அரிசி, கோதுமை, இதுக்கெலாம் வந்து பல லட்சங்கள் வந்து நமக்கு தேவைப்படும். இதை தவிர்த்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்பைசஸ், மசாலா பவுட்ரு, இந்த மாதிரி பொருள் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்த புதுசில் வந்து இந்த மாதிரி அழுகி போகக்கூடிய பொருட்களுக்கு வந்து 100% அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்தது. இப்போ தான் வந்து கடனுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போவும் நாம் இதே ப்ராடக்ட்டை பண்ணலாம். ஏன்னா இது வந்து எவர்கிரீன் ப்ராடக்ட்டு. இது வந்து ஃப்யூச்சரில் இதுக்கு அழிவு அப்படின்றதே கிடையாது. எல்லோரும் சாப்பிட்டே ஆகணும் இல்லையா? ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நமக்கு நிறைய அளவில் அக்ரி ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், கோதுமை எக்ஸ்போர்ட்டை இந்தியா பேன் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் விலை உயர்ந்துடும் அப்படின்ற ஒரு காரணம். ரெண்டாவது, உலகத்தில் பல வளர்ந்த நாடுகளில் வந்து அவங்களுக்கு பிரெட்டு தான் உணவாக இருக்குது. ஸோ அதுக்கான மூலப்பொருள் வந்து கோதுமை, மைதாவும் தான். ஸோ இது மாதிரி அக்ரி ப்ராடக்ட்டோட ஏற்றுமதி அப்படின்றது எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இது வருஷம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி பையர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல ஜென்யூனான பேமெண்ட் அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுக்குற ஒரு பையராக வந்து நீங்கள் முயற்சி எடுத்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே போயிட்டுருக்கும். குவாலிட்டி மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கடுத்து, டாலர் இல்லாமல் இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்கிறது அப்படின்றது வந்து நம்ம மட்டும் முடிவு பண்ண முடியாது. நம்ம எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த நாடும் அதில் முடிவு பண்ணணும். ரெண்டாவது, அந்த நாட்டுக்கும் நமக்கும் வந்து ட்ரேடு வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கணும். மூணாவது, பின்னாடி இருந்து அமெரிக்கா இதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஈரானுக்கு ஆச்சு. ஸோ அதனால் நம்மளால் இப்போதைக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கடுத்து, நிதி சுதந்திரம் பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்தியாவுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா படிச்சுட்டு அப்படியே வருவாங்க, இங்கே வந்து வேலை கற்றுப்பாங்க, சின்னதாக தொழில் ஆரம்பிப்பாங்க கையில் இருக்கிறத வச்சு. அது அப்படியே வளர்ந்து இன்றைக்கி பெரிய அளவில் நிதி சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ தொழில் அப்படின்றது வந்து நமக்கு நல்ல பல வாய்ப்புகளை கொடுக்கும். அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அது பயம் இருக்கும் பலருக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனந்த் சீனிவாசன் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட வீடியோஸில் ரீசெண்டாக குரு அப்படின்ற ஒரு நண்பரை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் சின்னதாக ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் நிறைய அந்த கோர்சஸ் எல்லாம் படித்து தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி அவரோட சேலரியில் 100% வந்து சேவ் பண்ணுறாரு. நிதி சுதந்திரம் அப்படின்றது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நாம் எந்த ஒரு வேலையும் செய்யாட்டால் கூட
நமக்கு ஓரளவுக்கான லைஃப் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் வரணும். ஒரு 5 கோடி நான் எடுத்துக்கிறேன். 5 கோடி ரூபாய் நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மிக குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 6%, வருஷத்துக்கே 6% அப்படின்னா கூட மாதம் உங்கள் கையில் எவ்வளோ வரும்? 2,50,000 வரும். இன்றைக்கி 25,000 வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ முடிஞ்சது அப்படின்னா, மாதம் 2 லட்ச ரூபா உங்கள் கையில் வந்தது அப்படின்னா, நீங்கள் அவரை விட 2 மடங்கு ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்ந்தால் கூட உங்களுக்கு மாதம் 2 லட்ச ரூபா மிச்சமாகும் இல்லையா? என் கணக்குப்படி நீங்கள் 2 லட்சம் செலவழித்தாலும் சரி, மாதத்துக்கு 50,000 மிச்சம் பண்ணிங்கன்னு வைங்க. அதாவது நான் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய பணத்தில் ஒரு போர்ஷனை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதில் உள்ள கான்செப்ட்டு. ஸோ 5 கோடிக்கு நாம் உழைக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து நமக்கு தேவையில்லை. இப்போ ராஜேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவரை இந்தியாவோட வாரன் பஃபட்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு சில கோடிகளுக்கு மேலே நான் பணத்தை ஒரு வேடிக்கை பொருளாக தான் பார்த்தேன், ஒரு விளையாட்டு பொருளாக தான் பார்த்தேன். ஏன் அப்படி பார்த்தேன் அப்படின்னா, அந்த அந்த ஒரு சில கோடிகளுக்கு மேலே எனக்கு அதில் செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாப்பிட்றது ஒரு லிமிட்டு தான், ட்ரெஸ் பண்ணுறது ஒரு லிமிட்டு தான். ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை ரீச் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம், அதுக்கடுத்து நமக்கு கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்ததா யூடியூப் சேனலில் ஒருத்தர் சொன்னார். ஸோ இதான் பாயிண்ட். இதுதான் நிதி சுதந்திரம் என்கிட்ட கேட்டால். அதுக்கடுத்து வேறு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அக்ரி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டை இவர் வேறு ஆங்கிளில் பார்க்குறாரு. அக்ரி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது கார்ப்பரேட்டோடது, என்னோடய பாயிண்ட் அது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் இதை ஒத்துக்க முடியாது. கார்ப்பரேட் பண்ணுறாங்க, பட் ஆனால் நிறைய சிறு ஏற்றுமதியாளர்களும் பண்ணுறாங்க. ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது ஃப்ரெஷ் ஃபிஷ் அண்ட் ட்ரை ஃபிஷ். இதுக்கு தான் நான் சொல்லுவேன், எம்பிடா மாதிரியான மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் போய் பாருங்கள், அந்த வெப்சைட்டை பாருங்கள். அதில் இதை பற்றின நிறைய செய்திகள் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட நேரத்தை எது ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா, டிவி, சீரியல், அதுக்கப்புறம் கிரிக்கெட், அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட், ஃபேஸ்புக் மாதிரியான சோசியல் மீடியாஸ். இதில் நான் இதெல்லாம் பார்க்குறது தப்புன்னெலாம் நான் சொல்ல கிடையாது. இது எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் மனுஷனுக்கு தேவை. நான் தான் சினிமாவுக்கு போகிறேன். ஸோ அதை நாம் எவ்வளவு நேரம் வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கையில் இருக்குது. நாம் எவ்வளவு நேரம் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டில் செலவிடுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்களே பாருங்கள், உங்களுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி மீடியாவில், யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட தொழிலை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வெப்சைட்டை பாருங்கன்னு நான் பெரும்பாலும் திருப்பி என்னோடய யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் அதை எத்தனை பேர் பார்க்குறீங்க, அதில் உள்ள லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஒரு ட்ரேடு மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க, இதை பற்றியெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ தினம் ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா, ஃபேஸ்புக் பார்க்குற நேரத்தை பாதியாக குறைச்சிட்டு அந்த பாதியை இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பார்த்து அதில் என்ன நடந்திருக்கு ஏது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் எனக்கு தெரியல அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு நொண்டிசாக்கு சொல்லாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நீங்கள் போட்டதை அப்படியே தமிழில் கொண்டு வந்துடும். அக்யூரசி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு என்ன விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நாம். ஓகே. அதுக்கப்புறம் ஐ கோட் அப்டேட்டை பற்றி கேட்டிருக்கிறாரு. ஸோ ஸ்டேட்டஸில் அமெண்ட்மெண்ட் 9 எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இது அப்டேட் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே இப்போ ஆன்லைனுங்கும் போது ஞாயிறு திங்கள்லாம் கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலையா. ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு எரர், இதே மாதிரியான ஒரு எரர் ஒருத்தர் சொன்னார். திருப்பி அதை அப்டேட் பண்ணப்பறம் தான் அது சரியாச்சு. ஸோ இன்றைக்கி அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் 200 பெனால்ட்டி கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கடுத்து ஃபேக் எல்சி, அதாவது வளர்ந்த நாடுகளில் பேங்க்கே ஃபேக் எல்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது ராங். ஏன்னா எந்த ஒரு பேங்க்கும், ரெப்யூட்டடான எந்த ஒரு பேங்க்கும் இந்த மாதிரி ஃபேக் எல்சி இஷ்யூ பண்ணாது. இப்போது இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம அப்படியே இந்தியாவுக்கு பொருத்தி பார்த்தோன்னு வைங்க, ஆர்பிஐயே கள்ள நோட்டு அடிக்குது, கள்ள நோட்டை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியாதோ அதே மாதிரி தான் இதுவும். ஆர்பிஐ நல்ல நோட்டை தான் அடிப்பாங்க, கள்ள நோட்டை அடிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை கள்ள நோட்டை அடித்தாங்க அப்படின்னா அது அவங்க யானை தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ அது மாதிரி
எந்த ஒரு ரெப்யூட்டடான பேங்க்கும் இதே மாதிரி ஃபேக் எல்சியை கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஏமாற்று பேர்வழிகள் ஒரு ஒரிஜினல் எல்சியை கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஃபேக் எல்சியை தயார் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பேங்க்கில் போய்ட்டு நமக்கு ஒரு எல்சி வந்திருக்கு இல்லையா, அந்த பேங்க்கில் போய்ட்டு கவுண்டர் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சார் இந்த எல்சி வந்து ஒரிஜினலாக அப்படின்றத எனக்கு வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கே வந்து இதை என்ஷூர் பண்ணிடும். உண்மையிலே இது வந்து உண்மையான எல்சி தான், உண்மையான பேங்க் தான், உண்மையான எல்சி நம்பர் தான், அதே அந்த பேங்க்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்கு அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபேக் எல்சி எந்த நாட்டில் இருக்கும்னா எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். திருடன் எந்த நாட்டில் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்கான். ஜெர்மனியில் இருக்கான், யூஎஸில் இருக்கான். ஸோ அதே மாதிரி எந்த நாட்டில் வேணாலும் இதே மாதிரி ஃபேக் எல்சியை கொடுத்து ஏமாற்ற பார்க்கலாம். இசிஜிசியில் நாம் எடுக்கக்கூடிய கவரேஜ் ப்ளஸ் பேங்க்கில் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான் வந்து நம்ம செக்யூராக ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். எல்சிக்கான பேங்க் சார்ஜஸ், எல்சி ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் ஒருத்தர். இது வந்து பேங்க்குக்கு பேங்க் வேறுபடும். ரெண்டாவது எல்சி இஷ்யூ பண்ண நாடு, இஷ்யூ பண்ண பேங்க்கு, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு, இதை பொறுத்து வந்து உங்களுக்கு அந்த கட்டணம் வந்து வேறுபடும். அது நீங்கள் உங்கள் பேங்க்கில் கேட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது. கிரெடிட் ஒர்த்தினஸ் சர்டிஃபிகேட்டுக்காக இசிஜிசி வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு 1000 ரூபாய் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. 1000 ரூபா தான் இருக்கும், அதை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. நான் கிரெடிட் ஒர்த்தினஸ் எடுத்து பல வருஷம் ஆச்சு. ஓகே, அதுக்கடுத்து இந்த சொன்னேன் இல்லைங்களா, ஏற்றுமதியாளர்கள் ஏமாந்த கதை. ஒருத்தர் வந்து இதே மாதிரி என்னோடய செமினாரில் கலந்துக்கிட்டவர் இந்த கேள்வியை கேட்டேன், நீங்கள் கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லைன்ட்டுருக்கிறாரு. இந்த கேள்விக்கு பதிலை வந்து நான் 3 இடத்துல சொல்லியிருக்கேன். என்னோடய செமினாரோட கடைசியில் சொல்லியிருக்கேன், கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற கிளாஸில் சொல்லியிருக்கேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து அடிப்படை ஏற்றுமதி பயிற்சின்னு சொல்லி இருக்குது ஒரு தொகுப்பு, 18 வீடியோஸ் தொகுப்பு, அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவர் கவனிக்காமல் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்யூ.